ஹாய் ஹலோங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ரைடே விலாக் தான். மார்னிங் எழுந்திரிச்சது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து மஷ்ரூமு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்டு, பீஸ் இருந்துச்சுங்க. ப்ரோக்கோலி எல்லாம் போட்டு அவளுக்கு பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். மார்னிங் பார்த்திங்கன்னா அவள் வந்து இன்றைக்கி ஏர்லியராக போனங்காட்டி ப்ரெட் டோஸ்ட்டு தான் போட்டிருந்தேன். எப்போவுமே ப்ரெட் டோஸ்ட்டெல்லாம் தரமாட்டேன். சரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தேன். இது ஃபுல் ப்ரெட்டாகவும் அது சாப்பிட மாட்டேன். அந்த கார்னர்லாம் வந்துட்டு மேடம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்துட்டு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். சின்ன சின்னதாக கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டும் அப்படின்னு. என்கிட்ட அந்த சாப்பர் கிடையாது. அதனால் வந்துட்டு நானே வந்து ஸ்கொயராக அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பேக் பண்ணேன். அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளூபெர்ரிஸ் இருந்துச்சு வீட்டில். ப்ளூபெர்ரிஸும் அதோடயே பேக் பண்ணிக்கிட்டேன். என்ன தான் ஃப்ரைடே அப்படின்னாலும் அன்றைக்கி தான் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. நாளைக்கு 2 நாள் லீவுடா ஜாலி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்கு ஜாலியாக இருக்கோ இல்லையோ, எனக்கு ஜாலியாக இருக்குது 2 நாள் நல்லா தூங்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு சோம்பேறித்தனம் ஆகிடுச்சு. பட் எப்படியோ எந்திரிச்சிட்டேன். ப்ளூபெர்ரி வந்து கொஞ்சம் இருந்ததுங்க, லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருந்தது. அதனால் அதை பாப்பாக்குள்ளே வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரியே வந்துட்டு வாஷ் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வந்துட்டு கொடுப்பேன். அதனால் வந்து இன்றைக்கி ஆப்பிள் வந்துட்டு இது வந்து ஹனி கிறிஸ்பி தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஆப்பிள் வாங்குவேன். இது வந்து ஹனி கிறிஸ்பி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இது வந்துட்டு எப்படின்னா தோலோடு வைக்கலாமா தோல் இல்லாமல் வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி தோலோடு வச்சா பெருசாக சாப்பிட மாட்டேன். அதனால் தோலெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு சின்ன சின்னதாக ஸ்கொயராக சும்மா கட் பண்ணி பீசஸாக கட் பண்ணி அவளோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்துட்டு பேக் பண்ணி முடிச்சிட்டேன். காயெல்லாம் வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து இந்த மேடின சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க கொஞ்சமாக. இது வந்து புது போர்ட்டலு, இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு கார்லிக் அண்ட் டொமேட்டோ தான். ஒவ்வொரு தடவை நான் ஒவ்வொரு ஃப்ளேவர் வாங்கிட்டு வருவேன். இன்றைக்கி வந்துட்டு கார்லிக் டொமேட்டோ போட்டிருந்தேன். வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் செஞ்சு வைப்பேன். இப்போ வந்துட்டு செய்யறதில்ல. ஏன்னா சம்டைம்ஸ் வேஸ்ட் ஆகிறதுனால இதுவே கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஆர்கானிக்கு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இட்டாலியன் சீசனிங் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஆரிகனோவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். அந்த ஃப்ளேவர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்.